நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நாம் வாசிப்போமாக. எபேசியர் 3வது அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம பிராக்டிக்கலாக நம்ம நிறைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு நல்ல செய்தி நாம் கேட்டோம். இயேசு நம்முடைய தேவன் நம்ம கூட இருந்தா, நம்ம ஒரு பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்கிற இடத்துல நம்ம நிற்கும்போது அவர் சிந்திக்கிற பிரகாரம் நாம் சிந்திக்கிறோமா அப்படின்னு ஒரு பிரசங்கம் கேட்டோம். ஆமென். சில பிரசங்கள் எனக்கே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த செய்தி, நாம் அவர் சிந்திக்கிற பிரகாரம், கடல் கொந்தளிக்குது, காற்றடிக்குது, அவர் சிந்திக்கிற பிரகாரம் சீஷர்கள் சிந்திக்கலை. லாசரு கல்லறைக்குள்ள இருக்கிறான். ஏம்மா என்ன கவனிக்கிறீங்களாம்மா? வீட்டில் விளையாடுறதுக்கு நேரம் இல்லையா? சர்ச்சு தான் கிடச்சிச்சா? கவனிங்க, லைவ் வேற போயிட்டு இருக்கு. என்ன சொன்னேன்? லாசரு கல்லறைக்குள்ள இருக்கிறான். ஆனா இயேசு சிந்தித்த பிரகாரம் மார்த்தாள் மரியாள் சிந்திக்கல. இன்னைக்கு நாமும் கூட நிறைய நம்ம பிரச்சனைகளிலே நம்முடைய சுய சிந்தனையை தான் வைக்கிறோமே ஒழிய, தேவன் இந்த இடத்துல இயேசு என் கூட இருக்கிறார், அப்ப இந்த பிரச்சனையை அவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை. அவர் எப்படி சிந்திப்பார் நம்ம சிந்திக்கிறது இல்லை. இப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம பிராக்டிக்கலா நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு வாரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒழுங்கா இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமா உங்க லைஃபுக்கு, உங்க லைஃப் ஸ்டைலுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். அதே போல இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு இந்த சிம்பிளான அந்த வேத பகுதி தானா, இதை கர்த்தர் பிட்டு நமக்கு தருவாராக. இதை நமக்கு பிட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு துண்டு இன்னைக்கு இந்த வசனத்தை திருப்தியா நம்ம போக போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனா இதுக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு சத்தியம் இருக்கு பாருங்களேன். அமேசிங். அந்த வசனம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். ஆமென். அப்படிதானே வசனம் சொல்லுது. கொஞ்சம் குறைச்சுக்குவோமா? தேங்க்யூ. மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர். நாம் வேண்டதற்கும் நான் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்கிறவர். ஆனா எதை டிபெண்ட் பண்ணி கர்த்தர் எனக்கு செய்கிறார், எதை பேஸ் பண்ணி கர்த்தர் எனக்கு செய்கிறார், அதுக்கு நடுவில் ஒரு லைன் வருது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படி, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படி, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை பேஸ் பண்ணி, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை சார்ந்து, அதை பார்த்து, அதன்படி நமக்கு நாம் வேண்டிக் கொள்வதை விட, நாம் நினைப்பதை விட அதிகமாய் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 3:20 எல்லாரும் வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்ன? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இன்னைக்கு இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கண்களை கர்த்தர் திறந்துருவார். ஓ, அப்போ நமக்குள்ள நடக்கிற வேலையை வச்சுதான் கர்த்தர் நமக்கே என்ன செய்யறார்? எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றார். நம்ம வேண்டுறதையும் நம்ம நினைக்கிறதையும் நமக்குள்ள நடக்கிற கிரியையை வச்சுதான் கர்த்தர் செய்யறாரு. சும்மா வேண்டிட்டு போலாம், சும்மா நினைக்கலாம், அதெல்லாம் நடக்காது. ஆனா நீ வேண்டதையும் நினைக்கிறதையும் உனக்குள்ள கிரியை செய்யற வல்லமையின் படி கர்த்தர் உனக்கு செய்கிறார். உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எது? எந்த வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சில குறிப்புகளை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை வார்த்தையின் வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையின் வல்லமை. The power of word, God's word, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையின். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை அந்த வல்லமையின்படி, கிரியை செய்கிற வல்லமையின்படி கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குதா? முதல்ல வார்த்தையை உள்ள அடக்கி வச்சிருக்கிறீங்களா? வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்தா? வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யல அப்படின்னா நான் சொல்றேன், கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? நான் சொல்லல, எபேசியர் நிருபக்காரன் சொல்றார். உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி தான் கர்த்தர் செய்வேங்கிறார். உனக்குள்ள அந்த கிரியை நடக்கலன்னா கர்த்தர் எப்படி செய்வார்? இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யும் என்றால் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப எபேசியர்ல இருக்கிற வசனத்தை சொல்லுவோமா? நான் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற எந்த வல்லமையின்படி? வார்த்தையின் வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். இதுதான் உங்க கையை தட்டா? உங்க கை தட்டுறதுல சத்தம் வருதா வெளியே? நமக்குள்ளே கிரியை செய்கிற வார்த்தையின் வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே என்ன செய்தது? இருந்தது. யோவான் 1 அதிகாரத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இயேசுவை வெளிப்படுத்தினது போல இவர் இவரை பெற்றார், இவர் இவரை பெற்றார், இவர் இவரை பெற்றார், இவர் இயேசுவை பெற்றார் என்று யோவான் எழுதவில்லை. யோவான் எழுதுகிறார், அந்த வார்த்தை மாமிசமானது, அந்த வார்த்தைக்கு பெயர் இயேசு. அந்த மாமிசமான வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்தா? அந்த வார்த்தை வெளிப்படுதா? இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்து? யோவான் 1 இப்படி எழுதுனா, ஆதியாகமம் 1 சொல்லுது, உண்டாக கடவது என்று சொன்னார், என்ன செய்தது? உண்டாயிற்று. ஹல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்கிற வார்த்தையின் வல்லமை. இன்னைக்கு கிரியை செய்தா? வார்த்தை கிரியை செய்தா? யோசிச்சு பாருங்க. அப்ப வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணும்னா நம்ம நிறைய வார்த்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். நம்ம நிறைய வார்த்தையை வாசிக்கணும், வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்டு 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 வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு நம்முடைய உள்ளத்துக்குள்ள வார்த்தையினால நல்ல அப்படியே டம்ப் பண்ணி நிரப்பிடணும். வார்த்தையை நிரப்பி வச்சுட்டா உள்ளுக்குள்ள வார்த்தை கிரியை செய்யும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி உனக்கு நான் செய்வேன். அப்ப உனக்குள்ள என்ன கிரியை செய்த ஆண்டவரே? எனக்குள்ள வார்த்தை தான் கிரியை செய்தப்பா.
வார்த்தை தான் கிரியை செய்துப்பா. என்னால முடியாதுன்னு சொல்லும் போது வார்த்தை உள்ள இருந்து கிரியை செய்து, என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் செத்து போயிடுவேன் சொல்லும் போது உள்ள இருந்து வார்த்தை சொல்லுது, நீ சாவதில்லை, நீ பிழைப்பாய் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வந்தாலும் எனக்குள்ள வார்த்தை கிரியை செய்யும் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படி நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். சாலமோன் ராஜாவாகி ஆலயம் கட்டுவதற்காக அவன் பிரமித்து போய் நிற்கும் போது இந்த தாவீது வார்த்தையை கொடுக்கிறான் சாலமோனுக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நான் உனக்கு தர்றேன், உள்ள வச்சுக்கோ, அந்த வார்த்தை கிரியை செய்யும். அவன் சொல்றான் 4ஆம் புஸ்தகத்துல, நீ பலன் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். அந்த வார்த்தையை கொடுக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. இவன் மற்றதெல்லாம் கொடுத்தான், ஆனா அதெல்லாம் அவன் சொல்லல. ஹல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு தர்றேன், இதெல்லாம் வச்சு இல்ல, உனக்கு நான் ஒண்ணு தர்றேன், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நீ பயப்படாத, கலங்காத. இன்னைக்கு நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்கு எதை கொடுக்கிறோம்? எது உங்க குடும்பத்தில் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் எதை கிரியை செய்ய இடம் கொடுக்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க மைண்ட், உங்க இமேஜினேஷன் பவர், உங்களுடைய படிப்பு அறிவு, உன்னுடைய வேலை அனுபவம், அல்லது கூகுள், சுந்தர் பிச்சை, யார் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய இடம் கொடுக்கிற? இன்னைக்கு வசனத்தை தேடுவதை விட கூகுள்ல தேடுறதும், மற்றவங்கிட்ட கேட்கறதும், எக்ஸ்பீரியன்ஸை நாடுறதும், படிப்பறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் இன்னைக்கு அதிகமாக போச்சு. இன்னைக்கு உனக்குள்ள வார்த்தை கிரியை செய்தா யோசித்து பார். ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள மிஷின் ஆரம்பிச்சிடணும். வார்த்தை ஓடுற, அந்த வார்த்தை ப்ராசஸ் ஆகிற, ஹலோ, வார்த்தை ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடணும். கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிடணும் மிஷின். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஜெபிக்கிறத விட அதிகமா செய்வேன். ஏன்னா உனக்குள்ள கிரியை செய்கிற வார்த்தையின் செஞ்சார். அவரு செஞ்சாரு. அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக அவன் வேண்டி நிற்கிறான். ஆண்டவர் அவனுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்டு கர்த்தர் ரெடி ஆயிட்டார் அவன் வீட்டுக்கு போறதுக்கு. அவன் சொல்றான், வார்த்தையை அனுப்புங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆண்டவர் எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணார் தெரியுமா? அவர் சொன்னாரு, நீ போகலாம், உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த வார்த்தை விடுதலையை கொடுத்தது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதத்துல 119வது சங்கீதத்துல அவன் எழுதும்போது இப்படி எழுதுகிறான். ஹல்லேலூயா. 154வது வசனம், 119, 154வது வசனம். ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று அவன் ஜெபிக்கவில்லை. அவன் எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? எப்படி ஜெபிக்கிறான்? வாசிங்க. உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். அது அந்த வசனத்துல கடைசியில இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காக நீர் வழக்காடி, அது அடுத்தவங்களா வாசிப்பாங்க. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை மீட்டுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே, அவன் சொல்றத பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய வார்த்தையின்படியே, கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வல்லமை எனக்குள்ள கிரியை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். கமான் கமான் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை கிரியை செய்வதாக, எனக்குள்ள வார்த்தையின் வல்லமை கிரியை செய்வதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இக்கட்டான நேரத்துல உள்ள இருந்து வார்த்தை வரணும். பிரச்சனையான நேரத்துல உள்ள இருந்து வார்த்தை வரணும். வியாதியான நேரத்துல உள்ள இருந்து வார்த்தை வரணும். ஆமென். பிசாசு உனக்கு எதிரிட்டு வரும்போது உள்ள இருந்து வார்த்தை வரணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். பிசாசு உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர்றான்னா பாஸ்டர்ட்ட ஓடி வரக்கூடாது. பாஸ்டர், ஐயோ பிசாசு வாரான், அதுக்கு நான் என்ன செய்ய? அல்லேலூயா.
நீ வார்த்தை உனக்குள்ள இருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசே, உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. கல்வாரி சிலுவையில உன் தலையை இயேசு நசுக்கி போட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆயுதங்கள் வாய்க்காது என்கிற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து என்ன செய்யணும்? வரணும். வருதா? வரலன்னா உனக்குள்ள வார்த்தையின் வல்லமை இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்த்து சொல்றேன், நீ வார்த்தையினால உன்னை நிரப்பு. ஏன்னா கர்த்தர் உனக்குள்ளே கிரியை செய்கிற, உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி தான் கர்த்தர் உனக்கு செய்வார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வார்த்தையை வாசிங்க, பைபிளை நல்லா வாசிங்க. கவனிக்கிறீங்களா? பைபிளை நல்லா வாசிங்க, பைபிளை மனப்பாடம் பண்ணுங்க, வசனங்களை தேவையான இடங்கள்ல அது கிரியை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதை பார்க்கிறவர், உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது, உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே உனக்கு செய்ய வல்லமை. நமக்குள்ளே எந்த வல்லமை கிரியை செய்ய முடியும்? நமக்குள்ளே கிரியை செய்கிற இரண்டாவது வல்லமை என்ன? முதல்ல என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது விசுவாசத்தின் வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வல்லமை? சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நீ ஜெபம் பண்ணாலும், நீ விரும்பினாலும், வேண்டிக் கொண்டாலும், நினைத்தாலும் உனக்குள்ளே கிரியை செய்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். உனக்குள்ளே கிரியை செய்கிற விசுவாசத்தின் வல்லமையின்படியே. எல்லாம் எபேசியருக்கு போமா? எல்லாம் சத்தமா வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற விசுவாசத்தின் வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்தா, இன்னைக்கு வாய் திறந்தாலே அவிசுவாசமான பேச்சுக்கள், தரக்குறைவான பேச்சுக்கள், எதிர்மறையான பேச்சுக்கள், மரணத்தின் பேச்சுக்கள், தோல்வியின் பேச்சுக்கள், சாபத்தின் பேச்சுக்கள், இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நிரம்பி இருக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கே பிராக்டிஸ் பண்றாங்க நிறைய பேர். இத பேசுறதுக்கே பிராக்டிஸ் பண்றாங்க. இன்னைக்கு விசுவாசத்தின் பேச்சு இன்னைக்கு உள்ள கிரியை இல்ல. விசுவாசத்தின் வல்லமை கிரியை செய்யல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டிட்டு அவன் மலையின் மேல ஏறி போகும்போது மகன் கேட்கிறான், அப்பா பலிக்கான ஆடு எங்க? உடனே மிஷின் ஓட ஆரம்பிச்சிருச்சு உள்ள. என்னது சொல்லுங்க, என்னது உள்ள ஓடுது? விசுவாசம். விசுவாசம். அவன் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறான்னா, அதை கர்த்தர் என்ன செய்வார்? யெகோவா ஈரே, அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் அந்த மலையின் மேல அவன் அவ்வளவு ஆசீர்வதிச்சாருன்னா காரணம் என்ன? அவனுடைய விசுவாசத்தின் வல்லமையின்படியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தோல்வியே வருகிறதா இருந்தாலும் உங்களுக்குள்ள விசுவாசத்தின் வல்லமை குறையவே கூடாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பைபிள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா, அவ இயேசு எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணணும், இயேசு எனக்கு ஒரு விடுதலை தரணும், இயேசு என்னை பார்த்து சுகத்தை சொல்லணும், இப்படிலாம் அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் வல்லமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுகத்தை என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். அந்த விசுவாசத்தின் வல்லமை பார்த்தீங்களா? அதான் அதன்படியே உனக்கு செய்வார். அதன்படியே உனக்கு செய்வார். அந்த விசுவாசத்தின் வல்லமை அது ஓட ஆரம்பிக்குது அவளுக்குள்ள. கட 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 ஓடு. இவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும். கொஞ்சம் கூட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாகுமா? அந்த கேள்விக்கே இடம் இல்லை. அவள் போனால், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகத்தை பெற்றாள்.
ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசத்தின்படியே, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? என் விசுவாசம் சொன்னாரா? சொல்லுங்க, கேட்கல, சத்தமா சொல்லுங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இததான் எபிரேய நிருபக்காரன் சொல்றாரு, உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் உனக்கு செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு திறக்கட்டும், இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் திறக்கட்டும். எனக்குள்ளே எந்த வல்லமை கிரியை செய்துன்னு யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள வல்லமை கிரியை செய்தா, இன்னைக்கு எனக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விசுவாசத்தின் வல்லமை கிரியை செய்வதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மத்தேயு 15வது அதிகாரத்தில் வாசிக்க வேணாம், நான் சொல்றேன். அவள் ஒரு புறஜாதிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, இயேசுவிடத்தில் வந்து பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற தன்னுடைய மகளுக்காக வந்து நிற்கிறாள். இயேசு சொல்றாரு, அவர் கண்டுகிடவே இல்லை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவருடைய சீஷர்கள் பரிந்து பேசுறான், ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டே வார ஆண்டவரை, ஏதாவது கவனிச்சு விடுங்க. அப்போ இயேசு சொல்றாரு, நான் யூதர்களுக்கு தான் வந்தேன், இஸ்ரவேலர்களுக்கு தான் வந்தேன், புறஜாதிகளுக்கு நான் வரல அப்படிங்கிற. அப்ப இந்த ஸ்திரீ திரும்பவும் கெஞ்சுறா, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு என்ன செய்ய மாட்டேன்? போட மாட்டேன். அப்ப அவ சொல்றா, அந்த கீழே விழுற துணிக்கைய நாய்கள் என்ன செய்யும்? நக்கி தின்னுமே ஆண்டவரே, அதை போல எனக்கு கொஞ்சம் சிந்த விடுங்கப்பா. ஆண்டவர் உடனே அந்த ஒரு இடத்துல அவர் அற்புதத்தை செஞ்சாருங்க. அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார். எதை பேஸ் பண்ணி கொடுத்தார் தெரியுமா? பின்னாடியே வந்ததுனாலயா? கெஞ்சிக்கிட்டே இருந்ததுனாலயா? பயங்கரமா பதிலுக்கு பதில் பேசினாலயா? அங்க கன்க்ளூஷன் எழுதி வச்சிருக்கு, உன் விசுவாசம் பெரியது. ஆமேன் சொல்லுங்க. உன் விசுவாசம், நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்ய கடவுது. அதை தான் எபேசியர் சொல்றாரு, நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும்ல விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்வார். எதை பேஸ் பண்ணி? உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. கையை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். அப்பா, அப்பா நான் எம்டியா இருக்கேன்ப்பா, எம்டியா இருக்கேன், ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க இந்த கானானிய ஸ்திரீயை போல, இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? ஒருத்தர் நான் சொல்றேங்க, 99.9% இந்த இடத்துல வந்திருக்க. எப்படி தெரியுமா? இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போனோன்னு அடிச்சு பிச்சு காலங்காத்தால எப்படியோ ரெடி ஆகி தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எனி ஒன், ஒருத்தர் வீட்டில இருந்து கிளம்பும் போது, இன்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், அவருடைய சமூகத்தில் போய் நான் நிற்பேன், அங்கே பாடும் போதே தேவன் என் வல்லமை என்னை தொடும், என் வாழ்க்கை இருக்கிற சரீரத்தின் பிரச்சனைகள் தீர்ந்து போகும், வியாதிகள் நீங்கும், என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரும். இன்னைக்கு நான் திரும்பி வரும்போது விடுதலையோட வருவேன். ஒருத்தர் இன்னைக்கு காலையில் ஏதாவது, இன்னைக்கு என்ன சண்டே, நம்ம எங்க போனோம்? சர்ச்சுக்கு போனோம், வந்திருக்கீங்க. எதை வச்சுங்க கர்த்தர் அற்புதம் செய்வாரு? எதை வச்சு உங்களுக்கு ஏன் சபைக்குள்ள அற்புதம் நடக்கல? உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை இல்ல, கர்த்தர் உனக்கு ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை வீட்டில இருந்து கிளம்பும் போது, எத்தனை நிமிஷம் லேட்டா வந்து ஆராதனைக்கு வெக்கமே இல்லாம, அதுல ஒரு நிமிஷமாவது நீ வீட்டில் ஒரு நிமிஷம் நின்று, நான் தேவ சமூகத்துக்கு போறேன், அப்பாவுடைய முகத்தை பார்க்க போறேன், அப்பாவை தரிசிக்க போறேன், சாதாரணமான இடத்துக்கு போகல, மிக பிரம்மாண்டமான வல்லமை உள்ள ஒரு இடத்துக்கு போறேன், இன்னைக்கு என் வாழ்க்கை மாறப்போகிறது. ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பியா? நீ குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே தாமதம், நீ கிளம்புறதுக்கு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வந்து உட்கார்ந்து இருக்க, பிரயோஜனமே இல்லாம எல்லாமே வேஸ்ட். கர்த்தர் இதெல்லாம் பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை பார்த்து ஆசீர்வதிப்பார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவர். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக. இதுதான் கர்த்தர் இப்படிதான் சொல்லுவார், இப்படிதான் கர்த்தர் உன் வார்த்தையின்படி உனக்கு நடக்கும். உனக்குள்ளே கிரியை செய்வது எது? எம்டியா இருக்கல்ல பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி எனக்குள்ள எந்த வல்லமையும் கிரியை செய்யல, ஆனா டெய்லி ஜெபிக்கிறேன், யூஸே இல்லை. நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி உனக்கு செய்வார். நம்பர் 3, மூணாவது எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்ன? ஹல்லேலூயா, பரிசுத்தத்தின் வல்லமை. எல்லாம் சொல்லுங்க. கேட்கல, ஏன் இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. என்ன வல்லமை? எபேசியருக்கு வாங்க, எல்லாம் சொல்லுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற என்ன வல்லமை? பரிசுத்தத்தின் வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவர். கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் இருக்குதா உங்களுக்குள்ள? உங்களுக்குள்ள நடக்கிற அந்த பரிசுத்தத்தின் வல்லமை, பரிசுத்தத்தின் வல்லமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு ஒரு நாள் டிசிஷன் எடுக்கிறோம். ஒரு நாள் டிசிஷன் எடுக்கிறோம். எத்தனை நாள்? ஒரு நாள். உடனே அன்னைக்கே இயேசுவை போல மாறணும்னு நினைக்கிறோம். ஆனா அது நம்மளால என்ன செய்யல, முடியல. அடுத்த நாள் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ முடியவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி பரிசுத்தத்தின் வாழ்க்கை, பரிசுத்தத்தின் வல்லமைங்கிறது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல. ஒவ்வொரு நாள், டே பை டே, ஒவ்வொரு நாளும் அது கிறிஸ்துவை போல மாறுகிற ஒரு அனுபவம் தான் பரிசுத்தத்தின் வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒரு நாள்ல பரிசுத்தம் ஆயிரலாம் நினைச்சு அது ஃபெயிலியர் ஆகி இனிமே அது முடியாதுன்னு நினைச்சா, நான் இன்னைக்கு உங்களை என்கரேஜ் பண்றேன், முடியும், முடியும். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய அக்கிரமம் செஞ்சாலும், நீ எவ்வளவு பெரிய தவறுகள் மீறுதல்கள் இருந்தாலும் உன்னால பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று 100% ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. ஆனா நீ முயற்சி பண்ணணும், நீ முயற்சி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தத்துக்கான முயற்சி உனக்குள்ள அந்த பரிசுத்தத்தின் வல்லமை கிரியை செய்யும்னா ஒரு நாள்ல இயேசுவை போல அவர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வல்லமையை பார்க்கிற ஆண்டவர் உன் பரிசுத்தத்துக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா புரியலையா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, யோசுவா யுத்தம் பண்ற நேரத்தில் அந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா ஜனங்களை நோக்கி, அவன் சொல்றான், ஒரு பெரிய ஜெபம் கேட்கப்படணும், ஒரு பெரிய விடுதலை நடக்கணும், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும். எதை பேஸ் பண்ணி கர்த்தர் செய்வார்? நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பரிசுத்தத்தை பேஸ் பண்ணின்னு சொன்னேன். அதை யோசுவா சொல்றான் பாருங்க. அவன் சொல்றான், வாசிங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஐயா அம்மா, இன்னைக்கு பலவிதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. தவறுகிறோம். கோபம், சண்டை, தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், பிரிவினைகள், களியாட்டுக்கள், பல காரியங்கள், இடறுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆனா உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யணும்னா, அதிசயத்தை செய்யணும்னா, அங்க யோசுவா சொல்லுகிறான், இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு கர்த்தர் உன் நடுவிலே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதை வைத்து கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார்? உனக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்தத்தின் வல்லமையின்படியே உனக்கு செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உனக்கு செய்வார். ஆனா உள்ள பார்க்கிறார், உள்ள இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்கிறார். எப்படி இருக்கிறாப்ல. இன்னொரு உதாரணம் சொல்றேன். யோபு. லிசன், யோபுடைய வாழ்க்கையில் அவன் சாதித்ததாக எதுவுமே இல்லை அந்த சம்பவத்தில்.
பெரிய அவன் தலைகீழ நின்னா மலையை புரட்டி போட்டான், அதை செஞ்சான் இதை செஞ்சான், ஒன்றும் செய்யலை யோபு. அவனை பற்றின நல் வார்த்தைகள் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மட்டும்தான் வரும். வேற எதுவும் யோபினுடைய வாழ்க்கையில ஸ்பெஷல் கிடையாது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அவனுக்குள்ளே இருந்த கிரியை வெளிப்பட்டது. என்ன தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த பக்தனாகிய யோபு, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இவனை போல பூமியில யாருமே. இது ஒண்ணுதான் யோபுவை பத்தி சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்மளை பத்தி அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் இதெல்லாம் தேவையில்லைங்க. உனக்குள் இருக்கிற பரிசுத்தத்தின் வல்லமையின்படியே கர்த்தர் உனக்கு செய்வார். யோபுவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? யோபுவுக்கு எல்லாம் இழந்ததெல்லாம் பல மடங்காய் கர்த்தர் கொடுத்தார். பிசாசோட டிபேட் நடக்குது. அவன்கிட்ட கூட கர்த்தர் யோபுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்றார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய என் தாசனாகிய யோபு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய பரிசுத்தத்தின் வல்லமை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உம்மை போல மாற்றுங்க. ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க. ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு அந்தரங்க பாவம் அவனை நெருக்குகிற வேளையில அவன் தப்பி ஓடி பல வருஷம் சிறைக்குள்ள இருக்கிறான். உள்ளுக்குள்ள பரிசுத்தத்தின் வல்லமை கிரிய செய்து, கர்த்தர் கொடுத்த வார்த்தையாகிய தரிசனத்தின் வல்லமை கிரிய செய்து, விசுவாசத்தின் வல்லமை கிரிய செய்து அவன் அப்படியே பியூரா இருக்கிறான். ஆண்டவரை மட்டும் நினைச்சிட்டு ஏற்ற நேரம் வந்தபோது கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். மோசே ஒரு பெரிய ரட்சகன். ஆனா மோசேயை பத்தி வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தானியேலே பிரியமான புருஷனே என்று தூதன் அழைக்கிறான். அந்த தானியேலுக்கு சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். காரணம், உள்ளிருந்த பரிசுத்தத்தின் வல்லமை. அந்த உணவினால் கூட தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், எனக்கு மரக்கறி கொடுங்க, வெஜிடேரியன் கொடுங்க, அந்நிய தேவனுக்கு படைச்சது எனக்கு வேண்டாம், ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம், எனக்கு சிம்பிளா ஒரு மரக்கறி கொடு, என் தேவன் என்னை பலப்படுத்துவார். அந்த பரிசுத்தத்தில் எவ்வளவு சின்சியரா இருந்தான்னு பாருங்க. அந்த பரிசுத்தத்தின் வல்லமையின்படியே கர்த்தர் அவனுக்கு செய்தார். சிங்க கவிக்குள்ள கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவனோடு கூட தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். 3 காரியம் சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் சொன்னேன்? நம்பர் 1 வார்த்தையின் வல்லமை, 2வது விசுவாசத்தின் வல்லமை, 3வது பரிசுத்தத்தின் வல்லமை, நம்பர் 4 4வது பரிசுத்த ஆவியின் வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வல்லமை? சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்த. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடக்குதா? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதாவில் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த வருஷ வாக்குத்தத்தம். உனக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய வல்லமை கிரியை செய்யும் என்றால் அந்த வல்லமையின்படியே உனக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்ய நீ ஒப்பு கொடுக்கிறியா? முதல்ல அதை யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்குள்ள கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறீங்களா? டெய்லி அந்நிய பாஷை பேசி நான் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? டெய்லி நான் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறேன். டெய்லி ஆவியில நிரம்பி நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறேன். எனிஒன்
சிலர் இருப்பீங்க, 1-2 பேர் கையை உயர்த்துறீங்க, வெரி குட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரும்பாலும் நம்முடைய ஜெபம் ஃபார்மாலிட்டியா தான் இருக்குது. ஆவி நிரப்பப்படுகிற அனுபவம் இல்லை, ஆவியானவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் இல்லை. சும்மா அப்படியே போறோம், ஜெபம் பண்றோம், வர்றோம். ஜெபமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கு. ஜெபிக்கிறதுக்குமே ரொம்ப நேரமும் இல்லை, ஜெபத்தை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு. இதுல எங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க? நான் சொல்றேன், உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படிதான் கர்த்தர் உனக்கு செய்வார். புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கண்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியின் அனுபவத்தில் நிரம்பி இருங்க, ஆவியில நிரம்பி இருங்க, அந்நிய பாஷை பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருவார். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தருவார். பரிசுத்த ஆவியானவர் கிருபையை தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுங்க. ஒவ்வொரு வாரம் வந்து சும்மா கையை தட்டி அப்படியே அந்நிய பாஷை பேசுற மாதிரி எதையோ ஒண்ணு பேசிட்டு முணங்கிட்டு போறதல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். எப்பவும் ஆவியில நிரம்பி இருக்கணும். இப்ப பிரசங்கம் கேட்கும் போதே ஆவியில நிரம்பி கேட்கணும். சும்மா ஆணு கொட்டாய் விட்டு கேட்டுட்டு இருக்கோம், தூங்கிட்டே கேட்டுட்டு இருக்கோம். பிரசங்கம் கேட்கும் போதே ஆவியில அனலோட கேட்கணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே கேட்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பேதுரும் யோவான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலர்ல பேதுரு யோவானுக்குள்ள ஆவியானுடைய கிரியை நடந்துகிட்டே இருக்கு. ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஃபயரா இருக்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறான். இவங்க சொல்றாங்க, எங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்களை நல்லா பாரு, எங்களை நல்லா பாரு, எங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவியானவரை பார். நசரேயனான இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன போது அவன் எழுந்து என்ன செய்தான்? நட. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாங்கள். உங்களுக்கு சில ஹைலைட் தான் நான் சொல்லிட்டு போறேன். பெரிய பிரசங்கமா நான் பண்ணேன்னா நேரமே பத்தாது. சில தூண்டி விட்டுட்டு போறேன், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு அவரை பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவராலேயே நடத்தப்பட்டார். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரா. அடுத்த அந்த சோதனையை ஜெயிச்சு பிசாசை துரத்தின உடனே பரிசுத்த ஆவியானவராலேயே கலிலேயாவுக்கு கொண்டு போகப்பட்டாரா. பரிசுத்த ஆவியினாலேயே நடத்தப்பட்டார். பிலிப்பு பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்டான். பேதுரு பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்டான். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டான். அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவி அனல் கொண்டு எழுந்தது. எப்பெல்லாம் அவர்களுக்குள்ள அந்த கிரியை செய்து கொண்ட பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்ட இடத்திலெல்லாம் ஆவியில் வைராக்கியம் கொண்டார்கள். ஆவியில வைராக்கியம் கொண்டார்கள். பவுலை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு, அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் சொல்லப்பட்டு. ஸ்தேவான் அவன் கல்லறிப்பட்டு சாகர இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது, அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய். பரிசுத்த ஆவியில கிரியை செய்தால் அந்த கிரியை செய்கிற வல்லமையின்படி கர்த்தர் உனக்கு செய்வார். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லி அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல சபைகள் பிரம்மாண்டமாக இருந்தது, ஆனால் ஆட்களே கிடையாது. பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும் கட்டட கலை, சபைகள்ல அந்த ஆலயங்கள்ல கட்டட கலைகள் பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஆனா சபைகளுக்குள்ள ஆளே இல்லை. அப்ப பத்திரிகையாளர்கள் ஜான் வெஸ்லிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா, நம்முடைய தேசத்திலே இருக்கிற எல்லா சபைகளும் பெரிதாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது, ஆனா சபைகளுக்குள்ள என்ன இல்லை? ஆட்கள் இல்லை. ஆனா உங்களுக்கு சபையும் இல்லை, கட்டடமும் இல்லை, ஒரு பிரம்மாண்டமும் இல்லை, ஆனால் நீங்க ஏறுற மேடைகள்ல லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கூடி வருகிறார்களே, காரணம் என்னன்னு கேட்டாங்களாம் ஜான் வெஸ்லியை பார்த்து. சபைகள் பிரம்மாண்டமா இருக்கு, உள்ள ஆள் இல்லை, ஆனா நீங்க ஏறி நிக்கிற மேடையில எல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்களே, என்ன காரணம்? அப்ப ஜான் வெஸ்லி சொன்னாராம்,
நான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறேன். நான் எரிவதை பார்க்க ஜனங்கள் கூட்டம் கூட்டமா என்ன செய்கிறார்கள்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இப்படியாக சொன்னானா, நான் என்னை புதிதாக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த வல்லமை என்னிலே எப்படி பற்றி எரிகிறது என்று பார்ப்பதற்காகவே ஜனங்கள் திரண்டு வருகிறார்கள் என்று பதிலளித்தாரா? இன்னைக்கு நமக்குள் ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டுருவார். அதுக்கப்புறம் மனசாட்சியும் கிரியை செய்யாது, ஒன்றும் கிரியை செய்யாது. ஆவியானுடைய வார்னிங் இருக்காது. ஆவியானவர் கண்டம் பண்ண மாட்டார். ஒன்ன நீ தப்பு பண்ற, நீ அது பண்ற, ஒன்றும் சொல்ல மாட்டார். அவரே இருக்க மாட்டார். இந்த காலத்தில் நீ ஆவியானவருக்கு ஒப்பு கொடு. ஆவியானவர் உன்னிலே கிரியை செய்ய நீ இடம் கொடு. இடம் கொடுத்தால் ஆவியானவர் கிரியை செய்கிறதின்படியே கர்த்தர் உனக்கு செய்வார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐந்தாவது, நம்பர் 5, துதியின் வல்லமை. எல்லாம் சொல்லுங்க. என்ன வல்லமை? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இப்ப எபேசியர்ல அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. எந்த வல்லமை? நமக்குள்ளே கிரியை செய்கிற துதியின் வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்குள்ள துதி நிறைஞ்சிருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துதி. அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறார். என்ன காடு? Praise the Lord. அது என்ன தொடக்கம்? வாழ்விலும் துதிப்பே, தாழ்விலும் துதிப்பே, நெருக்கத்திலும் துதிப்பே, பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பே. எப்பவும் அந்த உள்ள துதி நிரம்பி இருக்கு பாருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நான் நல்லா இருந்தாலும் துதிப்பேன், நான் நல்லா இல்லைன்னாலும் துதிப்பேன், நான் ஆசீர்வாதமா இருக்கும் போதும் துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன், தூற்றும் போதும் துதிப்பேன். ஏன்னா எனக்குள்ளே கிரியை செய்வது என்னது? துதி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாளாகம புஸ்தகத்தில் 2 நாளாகமத்தில் யோசுவா ஒரு யுத்தத்துக்கு போகிறான். அந்த 20-22 வாசிக்கும் போது, அந்த யுத்தத்துக்கு போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல நல்ல ஆயுதம் தரித்த போர் வீரர்களை நிறுத்துவாங்க. அப்படிதானே சொல்லுங்க? அப்படிதானே நிறுத்துவாங்க. ஆனா இவன் வித்தியாசமாய் நிறுத்துறான். ஃபர்ஸ்ட் ரோல துதிக்கிற சேனையை நிறுத்துகிறான். என்ன சேனையை நிறுத்துறான்? இன்னைக்கு உங்களுக்குள்ள துதியின் வல்லமை இருக்குன்னு வைங்களேன், அதன்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கிற சேனையை முன்னாடி கொண்டு நிறுத்துறான். நிறுத்திட்டு யுத்தத்துக்கு போறாங்க. என்ன ஒரு காமெடியா இருக்குது பாருங்க. இது ஜெயிக்கிறதுக்கான வழியே இல்லை, கன்ஃபார்மா தோல்வி, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அது அங்கே நாம் பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கு. யோசபாத்தின் அனுபவத்துல அந்த 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எல்லாம் பாருங்களேன், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு நல்ல விழுந்தார்கள். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கல. நல்ல கையை தட்டி. ஏன் நிறுத்துனீங்க? ஏன்னா அவ்வளவுதான் உங்க துதி, அவ்வளவுதான் நிரம்பி இருக்கு. அதுக்கு மேல உங்களால என்ன செய்ய முடியாது. அதுவும் நீங்க கைதான் தட்டினீங்களே ஒழிய துதிக்கல. இதுதான் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நடக்குது. துதி இல்ல சபையில. சபையில துதி இல்ல. ஏன்னா உள்ள துதி இல்ல, துதியின் வல்லமை இல்ல. உங்க வீடுகள்ல துதியின் சத்தம் இல்ல. முன்னாடி எப்பவும் பாட்டு கேட்டுட்டே இருப்போம், எப்பவும் டிவியில் ஆவிக்குரிய ப்ரோக்ராம் ஓடிட்டே இருக்கும். இப்போ அதனுடைய எல்லா டைமையும் இப்போ செல்போன் திருடி வச்சிருக்குது.
இப்போ மணிக்கணக்காக செல்ஃபோனில் தான் நமக்கு டைமிங். செல்ஃபோனில் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்கல. நீங்கள் பார்க்கறது எல்லாமே வந்து இப்போ ஒரு நிமிஷத்தில் நீங்கள் உட்கார்ந்தா சாலிடாக 3 hours to 4 hours அந்த மொபைலில் கட்டி வைக்கிற அளவுக்கு அந்த மொபைலில் வல்லமை இருக்குது. முன்னாடி எப்பவும் பாடிக்கொண்டே திரிவோம் ரோட்டில், வீட்டில், ரூம் விட்டு ரூம் போகும்போதெல்லாம் வாயில் பாட்டு சத்தம் வரும். இப்போ கையில் ஃபோன் தான் இருக்குது, துதி இல்லை. கையை தட்டி கத்தற துதிங்க அப்படின்னா கையை தான் தட்டுறோம், துதிக்கலை. நீங்கள் துதிச்சிங்கன்னா துதி நிற்காது. ஒரு பாடலை பாடுறோம், ஆண்டவர் தான் நமக்கு எல்லான்னு சொல்லி பாடி கமான் துதிங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த பாடல்ல இருந்து வார்த்தைகளை எடுத்து ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால சாலிடா துதிக்க முடியல. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு 20 seconds, ஐ மீன் செகண்ட்ஸ், 1 minute கூட கிடையாது, 1 minute கூட கிடையாது, ஒரு 20 seconds இப்படி கை தட்டுவோம். அந்த பாட்டுல இருந்து ஒரு வரி கூட நீ உணர்ந்திருக்க மாட்ட, அல்லது நான் சொன்ன மைக்கில் சொன்ன அந்த ஒரு வரியை உணர்ந்திருப்ப. கைவிட மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். அவ்வளவுதான். அடுத்த பாட்டு பாடுங்க பாஸ்டர். துதிக்கிற இருதயம் இல்லை, உன் உள்ளத்துக்குள்ள துதியின் வல்லமை இல்லை. நீ துதிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு இந்த மாதிரி கீபோர்ட்ஸ்லாம் கிடையாது, கீபோர்ட்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு 10th standard படிக்கும்போது எனக்கு இந்த சைஸில் ஒரு கீபோர்டு வாங்கி தந்தார் எங்கள் அப்பா. சின்ன கீபோர்டு, வெறும் 6000 ரூபா. அது செகண்ட் ஹேண்ட் கீபோர்டு, இன்னொருத்தங்க யூஸ் பண்ண கீபோர்டு. இந்த சைஸில் வாங்கி தந்தார் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அந்த சின்ன கீபோர்டில் கடந்து அடின்னு ராப்பகலாக அடித்து தான் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு அவன் எக்கச்சக்கமான கீபோர்டு, எல்லா ரூம்லேயும் கீபோர்டு மேலே. ஆனால் இவன் நேற்று கீபோர்டு ஒன்று புதுசாக வாங்கித்தாங்கன்னு சண்டை போடுறான். ஹல்லேலூயா. இவன் எல்லா ரூம்லேயும் கீபோர்டாக கிடக்குது. அன்னைக்கு ஒரு கீபோர்டே கிடையாது, இவ்வளோதான் கீபோர்டு. ஸ்பீக்கர் கிடையாது. யாராவது விசுவாசியாக பார்த்து 8 இன்ச்சு 4 இன்ச்சின்னு சொல்லி எனத்தையா ஒரு குருவி கூடு மாதிரி, இந்த உங்கள் வீட்டில் குருவிக்கு தண்ணி வைக்க உணவு வைக்க வெளியே ஒரு பாக்ஸ் மாதிரி தொங்க போட்டிருப்பீங்களா அட்டையில், அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒருத்தங்க செஞ்சு கொடுத்துருவாங்க சபைக்குன்னு. அதை செஞ்சு கொடுத்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் பண்ண தெரியும். அதுக்கு ஒரு துணியை எடுத்து காட் இஸ் குட் அப்படின்னு ஒரு எம்ப்ராய்டரி போட்டு அந்த ஸ்பீக்கருக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை ஞாயிற்றுக்கிழமையும் கழட்ட மாட்டாங்க, அழுக்கு உள்ள போயிருமா. ஆனால் இப்போ தான் நாலேஜ் வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, அதை மூடுனா சவுண்டே வெளியே வராது அப்படின்னு. அன்னைக்கு அந்த துணியை மூடி போட்டு தான் ஆராதனை நடத்தினாங்க. அது வருஷ கணக்காக அந்த துணி மூடி தான் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் என்ன கலரில் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ பத்திரமா அந்த ஓட்ட ஸ்பீக்கருக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கு வெளியே எம்ப்ராய்டரி ஒர்க்கு வேறு. காட் இஸ் குட், ஜீசஸ் இஸ் குட், அப்படி இப்படின்னு எம்ப்ராய்டரி ஒர்க்கு போட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருப்பான். ஒரு அகுஜா மைக்கு, அது ஒரு சத்தமும் கேட்காது, அந்த ஸ்பீக்கர்லேருந்து சத்தமே வராது, ஒன்றும் வராது. கீபோர்டு கிடையாது, கொட்டு ஒன்றுமே கிடையாது. ஒரு 3வது பாட்டுன்னு ஒரு பாட்டு உண்டு, பாடிட்டு துதிப்போம் அப்படின்னா ஜனனுடைய சத்தம், அகுஜா, அந்த ஓட்ட ஸ்பீக்கர், கீபோர்டெல்லாம் மிஞ்சி ஜனங்கள் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் தூங்கி முழிச்சு வந்தால் கூட இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாஸ்டர் ஒரு பாட்டுக்கு மைக்கில் துதிச்சுக்கிட்டு இருப்பார், ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு உருண்டு புரண்டு துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இவர் பேசவே முடியாது, இவர் ஒன்றுமே சொல்ல முடியாது. இவர் நிறுத்துங்கன்னு சொல்லணும், டேபிளை தட்டணும், இப்படி சத்தம் கேட்கும், டேபிளை தட்டுவார், அமைதியா இருங்கன்னு சொல்லுவார். இன்னைக்கு நாங்கள் அப்படிலாம் சொல்ல வேண்டாம், சத்தம் போடுங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கையை தட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் துதிச்சு துதி, அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அன்னைக்கு நிறுத்து, அதுதான் துதி. அதையும் நிறுத்த மாட்டாங்க அந்த ஆட்கள், அதையும் நிறுத்த மாட்டாங்க, கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கோவம் வந்துடும் பாஸ்டருக்கு, கவனிங்க, கோவம் வந்துடும். இறங்கி போயினா இந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது, இந்த மாதிரி லைட்லாம் கிடையாது, ஒன்றும் ஒரு குப்பையும் கிடையாது. இறங்கி போய் துதியை நிறுத்தாத ஆட்கள் தலையை தட்டுவார். அப்பா அமைதியா இருமா, நான் கொஞ்சம் பேசட்டும், தலையை தட்டு. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? ஆதி விசுவாசிகள்லாம் இருப்பீங்கன்னா தெரியும். தலையை போய் தட்டுவார், துதிக்காத, அமைதியார்.
எவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டே இருக்கேன், நான் பேச வேண்டாம். இன்னைக்கு எங்கே போச்சு அந்த துதிக்கிற உதடுகள்? இன்னைக்கு நீ இப்படி இதை குப்பையில் கொண்டு போ. இதுக்கு பேர் துதி வேறையா? வாயை திறந்து துதிக்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்க. இதில் வேற இந்த முன்னாடி 2-3 கேஸுங்க வந்து உட்காந்துரும். ஸ்கார்ஃப்னு ஒன்று கட்டிக்கிட்டு அதை அந்த அளவு எடுத்து எப்போ துதிச்சிட்டு இருக்கும்போது அளவு எடுத்து அப்படி டிசைனாக வச்சு என் கையில் மட்டும் ஒரு சுத்தியல் கிடச்சி உச்சி மண்டையில் ஒரே அடி. என்ன அப்படி வயிறு எரியும் நமக்கு. துதிக்கிற நேரத்தில் வந்துக்கிட்டு இந்த அளவு பார்த்துக்கிட்டு கையை உயர்த்த மினுக்கல்ஸு, கத்துறதுக்கு டீசன்சி பார்க்கறது. உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி உனக்கு கர்த்தர் செய்வார். உனக்குள்ள கிரியை செய்கிறது ஜீரோன்னா கர்த்தர் செய்கிறதும் ஜீரோ தான். துதிக்க வாய் வரல, கொஞ்ச நேரம் கூட துதிக்க முடியல. பாஸ்டர் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் நான் துதிப்பேன். அதெல்லாம் ரொம்ப அதிகம். நம்ம கொஞ்ச நேரம் துதிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள அங்கே ஓஞ்சி அமைதியாகி பரலோகமே என் சொந்தமேன்னு ஒரு மரண ஆராதனை நடத்திடலாம். அப்படி அமைதியாயிரும். அடக்க ஆராதனை நடத்துற அளவுக்கு அமைதியாயிரும். தாவீது அவனை பார்த்து கர்த்தர் சொல்றான், இவன் இருதயத்திற்கு ஏற்றவன்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன். the reason is அவன் ஆராதிக்கிறவன், துதிக்கிறவன். எப்போது இருதயத்தில் துதியினால நேரம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அதிகமாக பாடல்களை கேளுங்க. உங்களுக்கு பழைய பாட்டு பிடிக்குமா? பழைய பாட்டு உங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். புது பாட்டு பிடிக்குமா? புது பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஒரு பென் டிரைவில் ஏற்றி உங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். உன் உள்ளம், உன் உள்ளுக்குள்ள அந்த துதியினால உன் இருதயம் நிரம்பிக்கிட்டே இருக்கட்டும். நீ பாடிக்கிட்டே இரு, பாடிக்கிட்டே இரு. பைக் ஓட்டுறியா, கார் ஓட்டுறியா, சைக்கிள் ஓட்டுறீங்களா, நடந்து போறீங்களா, உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறீங்களா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்களா, உன்னால் சத்தமாக பாட முடியலனாலும் ஹம் பண்ணு. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இரு. 24 மணி நேரம் அந்த துதிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? உன் இருதயம் துதியினால நிரம்பி இருக்கும் என்றால், துதியின் வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்யும் என்றால், அந்த கிரியை செய்கிற துதியின் வல்லமையின்படி கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாடுறது எதுவுமே இல்லை. நான் 5 காரியம் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் ஒரே ஒன்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த 5ல் ஏதாவது ஒன்றாவது நம்முடையக்குள்ளே கிரியை செய்தான்னு யோசிச்சுப்பார். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல அட்வான்ஸ்டாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நல்லா ஆராதிக்கலாம், நல்லா துதிக்கலாம், நல்ல கர்த்தரோட அவருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு சண்டே சர்வீஸை விட சாட்டர்டே நைட் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 hour சாலிட் வர்ஷிப். பிள்ளைங்க ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான், தூச்சிக்கிட்டே இருப்போம், பாடிக்கிட்டே இருப்போம். சண்டே க்ரௌடு நிறைய இருக்கு, ஆனால் துதி இல்லை. நமக்கு டைமும் இல்லை உங்களை துதிக்க வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 5 விதமான அனுபவங்கள் எல்லாரும் சொல்லுங்க. நம்பர் 1, வார்த்தையின் வல்லமை, அந்த வல்லமையின்படியே. 2வது, விசுவாசத்தின் வல்லமையின்படியே. 3வது, பரிசுத்தத்தின் வல்லமையின்படியே. 4வது, பரிசுத்த ஆவியின் வல்லமையின்படியே. 5வது, துதியின் வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றேன். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்த்து, கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்யணும்னா எனக்குள்ள என்ன வல்லமை கிரியை செய்யுது, அதை மட்டும் நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரசங்கம் அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு நீங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்ககிட்ட இருக்கும்னா, கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். இதில் உங்களுக்கு 0 ஒன்றுமே இல்லை பாஸ்டர், எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யலை, சும்மா மாம்ச பலத்தில் வாழ்கிறேன்,
மாம்ச பலத்தில் தான் பேசுகிறேன், மாம்சத்திலேயே தான் இருக்கிறேன், உள்ளுக்குள்ளே ஒன்றும் கிரியை செய்யலை, ஆனால் நான் கிறிஸ்தவன், சபைக்கு வருவேன், நல்லா பாடுவேன், பிரசங்கம் கேட்பேன். நான் சொல்கிறேன், ஐம் ஸோ சாரி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். Praise the Lord. Hallelujah. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றி துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றி துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சொல்லுங்க, நன்றி துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால். நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சத்தமாய், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றி துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றி துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். நல்ல கையை தட்டி முழங்கால நின்று இயேசுவே, ஆமென், ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். சொல்லுங்க, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஓ ஓ, ஆமென், உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஷபா பாபா ரபா ரபா, உம் நாமம், ஆமென். ஐயா வாழ்க, மகிம 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 மகிம, ஆமென். ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஓ சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தா வல்லமை உண்டு, உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின். Barakadana rabala raba, Ramashakadana rabala raba. Yesu Kristuவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா.
பேசி நல்ல ஆவியில நிரம்பி ஓடி நீடும் வல்லமை. ரபா ரகா தானா ரபா பாபா ஷாகா தானா ரபா லரபா ரீபா பாபா ரபா லரபா ஷாகா தானா ரபா லரபா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். ராபா பாபா தொடுங்க தொடுங்க தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, உங்க வல்லமையினால தொடுங்கப்பா, உங்களுடைய அக்கினியினால தொடுங்கப்பா. ரீகா தானா ராபா ஷாகா தானா ராபா லரபா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு. ஆமென் ஆமென். இயேசுவே ரத்தத்தால் உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். நல்ல வாய் திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் துதி துதி துதி. வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யட்டும் இன்னையிலிருந்து. விசுவாசத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும் இன்னையிலிருந்து. பரிசுத்தத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை நிரப்புங்கப்பா உங்க பிள்ளைங்களை. துதியின் வல்லமை இறங்கி வருவதாக. ராஹா தானா ராபா ஷாகா தானா ராபா லரபா. ஷாகா தானா ராபா லரஹா தானா ராபா லரபா ராபா லரபா. விரும்புறவங்க துதிங்க, விரும்புறவங்க மட்டும் துதிங்க. அந்த வல்லமை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. 5 விதமான வல்லமை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. சும்மா இருக்கன்னா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். துதிக்க முடியலையா சும்மா இருக்கலாம், துதிக்க முடியலன்னா அமைதியா இருக்கலாம். துதிக்க விரும்புறவங்க ரிகா பாபா ஷாகா தானா ராபா லரபா லரபா. Rima raba la raba shaka dana raba la raba dana raba la raba. Oh raha dana raba la raba shaba baba raba la raba dana rianda raba la raba dana. சிலருக்கு இப்பவே தெரியும் அந்த குற்ற உணர்வு. நம்மளால துதிக்க முடியலையே. பாஸ்டர் சொன்னது உண்மை தானே, நம்மளால துதிக்க முடியலையே. ஏன்னா அவன் உள்ளத்துல துதியின் வல்லமை இல்லம்மா. நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற தங்கச்சி, நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற தம்பி, நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற, அது இல்ல. உன்னால துதிக்க முடியல. அவன் வாயில வார்த்தையே வராது. என்ன சொல்லனே உனக்கு தெரியாது. இன்னைக்கு முழங்கால் போட்டு கேளு, எனக்கு அந்த துதியின் வல்லமையை தாங்க, எனக்கு அந்த வார்த்தையின் வல்லமையை தாங்க, விசுவாசத்தின் வல்லமையை தாங்க. Riba raba shaka dana raba la raba la raga dana. Rima rikala raba shaga dianda raba la raba dana rianda raba. Rama la rakha dianda rama shaga dianda raba la raba dana. தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு. நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர்.
இன்னைக்கு உனக்குள்ள ஏதாவது வல்லமை கிரியை செய்தா உங்களை நீங்க கேளுங்க. எனக்கெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. உங்களை நீங்க கேளுங்க, எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எது? அது வார்த்தையின் வல்லமையா, விசுவாசத்தின் வல்லமையா, பரிசுத்தத்தின் வல்லமையா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னானே சங்கீதக்காரன், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையா, துதியின் வல்லமையா? ஒண்ணுமே இல்லைல்ல. ஏன் சபைக்குள்ள அற்புதம் நடக்கல? ஏன்னா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை இல்ல. பெயர் கிறிஸ்தவர்களாக தான் நம்ம இருக்கிறோம், மாயமானமான கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். நமக்குள்ள எந்த வல்லமையும் கிரியை செய்யல. எனவே ஆண்டவரால நமக்கு எதுவுமே செய்ய முடியல. கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் ஒரு வெற்றி தருவார், சுகம் தருவார் என்கிற விசுவாசத்தின் வல்லமை உள்ள இருந்தா தான் அந்த வல்லமையின்படி கர்த்தர் உனக்கு செய்வார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற வார்த்தையின் வல்லமை இருந்தா தானே அந்த வார்த்தையின் வல்லமையின்படி எனக்கு செய்ய வல்லவர் அவர். பிசாசு இயேசுட்ட வந்து 3 தடவை அவன் சோதிச்சான். 3 தடவை அவன் வார்த்தையினால் அவர் ஜெயித்தார். அவர் சொல்ற, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அவனை ஜெயித்தார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த வல்லமை வார்த்தையின் வல்லமை. எல்லா இடத்துலயும் வார்த்தையை தான் அவர் இது பண்ணாரு. பேதுரு சொல்லுகிறான், இந்த நேரம் மீன் பிடிக்கிற நேரம் கிடையாது, ஆயினும் வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த வார்த்தையின் வல்லமை இருக்குதா? விசுவாசத்தின் வல்லமை இருக்குதா? பரிசுத்தம் இருக்குதா? கைகளை உயர்த்துங்க, முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி, உம்மை போல என்னை மாற்றும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் இதற்காக. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை மாற்றுங்கப்பா. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதய. எங்களை கழுவுங்கன்னு சொல்லுங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தாங்க. அந்த பரிசுத்தத்தின் வல்லமை. அடுத்தது பரிசுத்த ஆவியின் வல்லமை. அடுத்தது துதியின் வல்லமை. நம்ம ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க வீட்டில் போய் இந்த பிரசங்கத்தை எல்லாம் விட்டுருங்க. நீங்க வீட்டில் போய் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி, கர்த்தர் என்னில் கிரியை செய்ய, எனக்குள் கிரியை செய்கிற வல்லமை என்ன? இதை மட்டும் தயவு செஞ்சு உங்க வீட்டில் போய் உங்களை பார்த்து கேளுங்க. உங்களை பார்த்து கேளுங்க. எனக்குள் கிரியை செய்கிற வல்லமையை பார்த்து எனக்கு கர்த்தர் செய்வதற்கு எனக்குள் கிரியை செய்கிற வல்லமை எது? இந்த ஒரு கொஸ்டின் உங்களை பார்த்து கேளுங்க. உங்க மனம் வாதிக்கும்னா சில நிமிடங்கள் நீ ஜெபம் பண்ணு. இந்த ஒரே ஒரு கேள்வி கேளு உன்னை பார்த்து. எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையை பார்த்து தான் எனக்கு செய்ய வல்லவர். எந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்? விசுவாச பேச்சு இருக்கா? வசன அறிக்கை இருக்கா? பரிசுத்தம் இருக்கா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறாயா? துதி இருக்கா? இந்த கண்ணு திறந்துட்டுனா போதுங்க, அற்புதம்லாம் தானா நடக்கும். ஆசீர்வாதம் ஏராளமா கத்த தருவார். சிலர் கண்ணீரோட ஒப்பு கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். சிஸ்டர், கத்தர் உங்களை அபிஷேகிப்பார். கத்தர் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை பெருக செய்வார். என்னைக்கு நம்ம அதை ஒத்துக்கிட்டோமோ, என்னைக்கு இது எனக்கு வேணும்னு நம்ம கேட்கிறோமோ, அப்பவே கத்த தந்துருவார். என்ன மாற்றுங்க. ஸ்ட்ராங் ஃபெய்த் நமக்கு வேணும்.
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அந்த சிலை முன்னாடி நின்று சொல்றாங்க, அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களை தப்புவியாமல் போனாலும் இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம். அந்த விசுவாச வல்லமையின் படிதான் அக்கினி ஜுவாலைக்குள்ள 4வது நபராய் இயேசு தேவன் வந்தார். அந்த விசுவாசத்தின் வல்லமையின் படிதான் அங்க 4வது நபர் வந்தார். இன்னைக்கு உனக்காக கர்த்தர் கிரியை செய்யணும் விரும்புறாரு. உனக்குள்ள எந்த வல்லமை கிரியை செய்யுது? என்ன இருக்கு உனக்குள்ள? நீ பேசுறதெல்லாம் நெகட்டிவ், ஒரு விசுவாசம் இல்லை. புருஷன் மனைவி சண்டை வந்தாலே நீ பேசுற வார்த்தைய ஐயோ கேவலம். ஒருத்தர் தூஷிச்சு, ஒருத்தர் மேல ஒருத்தர் சாபத்தை அள்ளி தட்டி, தான் தலை மேலேயே சாபத்தை அள்ளி தட்டி, பிள்ளைங்க மேல சாபத்தை அள்ளி தட்டி, கடைசியில் அதுக்கப்புறம் நடக்கும் அதெல்லாம். அப்போ அழுவ. உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே உனக்கு செய்ய வல்லவர். வீட்டில் போய் தயவு செஞ்சு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு ப்ளீஸ் சாப்பிடுங்க. எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை எது? எதை பார்த்து கர்த்தர் எனக்கு செய்வார்? அது எம்டியா இருக்குன்னா நீங்க உங்களை வளர்த்துக்கோங்க. ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தர் உதவி செய்வார். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, நாங்க இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் போய்கிட்டே இருக்கிறோம்ப்பா. அநேக பிள்ளைகளுடைய கண்களிலே நீர் கண்ணீர் பார்க்கிறீரப்பா. நானே என்ன உடைச்சு ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஏதுவாய் எனக்குள்ளே ஏராளமாய் தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களை பயன்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.